தந்தி டிவியில என்ன தலைப்புல பேசினாலும் சரி, காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் முதல் சொல்ற விஷயமே, சிறுபான்மை மக்களை குஜராத்திலே கதற கதற கற்பழித்து கொலை செய்த நரேந்திர மோடி அரசு, இந்து வகுப்புவாத அரசு. காஷ்மீர்ல என்ன உதற உதற கொலை பண்ணானா எங்களை எல்லாம்? மலப்புறத்துல என்ன பண்ணா எங்களை எல்லாம் எப்படி பண்ணா? இது என்னடா அது? நீ என்னமோ பக்கத்துல இருந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ற, நீ இவனை எல்லாம் சாட்சியில போடு கேஸ்ல. எவன் தந்தி டிவியில புதிய தலைமுறையில விளக்கம் பேசுறானோ இவனை எல்லாம் சாட்சி கேஸ்ல, குஜராத் கலவர கேஸ்ல சாட்சியா போட்டு அகமதாபாத் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போனா ஆப்படிச்ச குரங்கு மாதிரி அந்த இடத்துல முடிச்சிட்டீங்கப்பா. ஒரு பையன் குஜராத்தை பத்தி பேச மாட்டான், யாரும் வழக்கு போட மாட்டாங்கிற தைரியம். மோடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகியம் இருக்குது? நான் பேச ஆரம்பிச்சு அசிங்கமாயிருக்கேன், அதனாலதான் எங்களை எல்லாம் கூப்பிடுறது இல்லை. என்ன ஆர்பிஎஸ் மணின்னு எச் ராஜாலாம் கூப்பிட மாட்டாங்க. நாங்கெல்லாம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். மனமே ராஜா குசுவே மந்திரின்னு இருக்கிற ஆளுங்க. எங்களுக்கு எப்போ குசு விடுமோ அப்போ விடுவோம். இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் குசு விடுற வழக்கம் எங்களுக்கு இல்லை. அதுக்குன்னு சில ஆள் இருக்கான் தனியா பழப்பு நடத்துறதுக்கு. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எது மனதில் தோன்றுகிறதோ உண்மை என்று சொன்னால் வெளிப்படையாக சொல்லும். வெண்டிகளை கூப்பிட்டா சாமியார்கள் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு பரபரப்பா பேசிட்டு இருந்தேன். ஒரு கருத்தை சொன்ன உடனே அங்க இருக்கிற தேவநாதன் ஒரு சீட் அனுப்புறாரு எனக்கு. தயவு செய்து சன் டிவி பற்றி பேசாதீர்கள். லைவ்ல ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டு இருக்கான். கும்பகோணத்துல ஒரு அம்மா கூப்பிட்டு சொல்லுது, அவர் எதுக்கு பேச வேண்டாம்னு சொல்றீங்க? சரியான கருத்தை தானே சொல்லிட்டு இருக்காரு, அவர் பேச விடுங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. இருந்தாலும் ஒளிபரப்பை நிறுத்திட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிட்ட சொல்றான், ஐயா எங்க பொழப்பே சன் டிவி நம்பிதான் இருக்கு. சன் டிவி நிர்வாகத்தோட 20% பங்கு வின் டிவியில் இருக்கு, எங்க பொழப்பை கெடுத்துறாதீங்க. நான் சொன்னேன், நீ பிழைக்கிறதுக்காக இந்து மதத்தை அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நிகழ்ச்சி இப்படியே முடிச்சிரு, இனி என்ன கூப்பிடாத, கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். உன் கருத்தை பேசுவதற்கு அல்ல, எது உண்மையோ அது பேச வேண்டும். இந்த மேடை ஏறிவிட்டால் உண்மையை பேச வேண்டும். கேட்கிறவங்க மடை. என்ன அசிங்கம் கேவலம் நடந்து கொண்டிருக்கிறது. டிராபிக் ராமசாமி, ஐயோ இருக்கிற பஃபூன்லயே இந்த கொசுக்கடி பெரிய கொசுக்கடி. இவர் பண்ற லூட்டி கொஞ்ச நெஞ்ச லூட்டி. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆகி போச்சு, முக்கினாலும் ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. முக்கி முக்கி பாக்குறாரு. அப்புறம் எதுக்கு பேனர் கிழிச்சிட்டு இருக்கிற? அது என்ன ஜெயலலிதா பேனர் மட்டும்தான் கிழிப்பியா? வேற பேனர்லாம் கண்ணுல படாத அவனுக்கு? ஏன்னா ஸ்டாலின் மதுரை வந்தப்போ ஊர் முழுக்க பேனர் வச்சிருந்தாங்களே, டிராபிக் ராமசாமி லீவ்ல சுவிட்சர்லாந்து போயிட்டியா? மதுரையில தானே இருந்தா வந்து கிழிச்சிருக்க வேண்டியதானே. அது என்னடா அது உனக்கு மகத்துவம்? அப்படி டிராபிக் ராமசாமி என் நண்பர், நெருங்கிய நண்பர், அடிக்கடி அவரை சந்திப்பேன். சமீப காலமா அவர் செயல்பாடு வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அவர் காரணம் இல்ல, அவரோட ஒரு வக்கீல் கூடவே இருக்காரு. அந்த வக்கீல் யாருன்னு கேட்டா, அறிவாலயத்தில் எப்பவும் அடைக்கலமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். திமுக வக்கீல தான் டிராபிக் ராமசாமி கூட வச்சிருக்காரு. இது எல்லாவற்றையும் விட கொடுமை, உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக வழிபட்டு கொண்டிருந்த 100 வருடங்களுக்கும் அதிகமான ஒரு கோவில், அம்மன் கோயில் இடிக்கப்பட்டது. அது இடித்தே ஆக வேண்டும் ஒத்த கால நிலந்து டிராபிக் ராமசாமி. பத்திரிகைகள் பூரா போட்டான், ஆஹா டிராபிக் ராமசாமி சட்டத்தை மதிக்கிறவரு, உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த உத்தரவை மதித்து கோயில் இடிக்க வச்சுட்டாரு. அவர் இந்துவா இருந்தா கூட, நெத்தியில நாமம் போட்டிருந்தா கூட கோயில் எடுத்துட்டாரு. ஒரு வெண்ணையும் இல்லை. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் டெய்லி வந்து 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிருக்காரு அந்த கோயிலில் இருக்கிற அம்மா கிட்ட. டெய்லி 100 ரூபாய் ராமசாமி கொடுத்துருணும். டிராபிக் ராமசாமிக்கு கேஸ் போடு, என் மேல இல்லைன்ட்டு. நீ பணம் வாங்கினது 10ன்னு பேசுனது அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கேசட் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் வர்றேன்டா ஹைகோர்ட்டுக்கு, எப்போ மூஞ்சி கிழிக்கணும்னு நமக்கு தெரியும். எத்தனை பேர் நாடா கிளம்பியிருக்கீங்க தெரியாமல் கேட்கிறேன். கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சவன், இந்த சிங்கானூர்ல சிங்கிள் டிக்கெட் லாட்டரி அடிச்சவன், திருவாரூர்ல திருட்டறையில் ஏறி போனவன், எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு கிளிகிளின்னு கிழிக்கிறானே. இவ்வளவு அசிங்கமானதற்கு போனோம் கூட திமிர் அடங்கலையே. அமலாக்க பிரிவு என்ன அம்மையார் வீட்டுக்கு மட்டும்தான் போகுமா? ஏன் கலைஞர் குடும்பத்து வீட்டுக்கெல்லாம் போகாதா? ஜி.கே. வாசன் வீட்டுக்கு போகாதா? ராமதாஸுக்கு எப்படி வந்தது? ஆண்டிப்பட்டியில 2 ரூபாய்க்கு ஊசி போட்டு இருந்தவர் இன்னைக்கு தைலாபுரம் தோட்டம் தனியா வச்சிருக்கிறியே. போயஸ் கார்டன் தோட்டம் என்ன கோடின்னு விலை சொல்ற, தைலாபுரம் தோட்டம் எத்தனை கோடின்னு நான் சொல்லட்டுமா? எங்க இருந்து வந்தது இவ்வளவு? அன்புமணி ராமதாஸ் 5 வருடம் மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அதுல 1 வருஷ காலம் திருமாவளவனுக்கு யூசப்
தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு தடவை மட்டுமே விவரத்துக்கூடிய அந்த ஊசியை நாடு முழுவதும் சப்ளை செய்யக்கூடிய டெண்டர் கொடுக்கப்பட்டது. அவர் என்ன ஊசி தயாரிக்கிற கம்பெனி வச்சிருந்தாரா? இல்ல. அவர் இன்னொருத்தர் கொடுத்து அவர் வாங்கின கமிஷன் மட்டும் 700 கோடி ரூபாய் தாய்மன் ட்ரஸ்ட்ல சேர்க்கப்பட்டது. இந்த திருமாவளவனுக்கு பணம் கொடுக்காத அரசியல்வாதி யாரும் கிடையாது. 4 கிரவுண்ட் இடம் இந்த அம்மா கொடுத்தது திருமாவளவனுக்கு வேலை செய்யுது. அந்த அட்ரஸ் தான் தாய்மன் ட்ரஸ்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜி.கே. மூப்பனார்